ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஷ்வல். இன்றைக்கி நாங்கள் இருக்கிறது குன்றத்தூர் முருகன் கோயில் பக்கம்தான். இந்த குன்றத்தூர் மனசில் ரொம்ப ஒரு சிறப்பான இடமா இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய புக்ஸ் படிப்பேன் சின்னதில். அப்போ இந்த குன்றத்தூர் முருகன் அப்படிங்கிறது அடிக்கடி படித்ததுனால எனக்கு ஒரு மனசுக்குள்ளே அது அப்படியே பதிஞ்சிடுச்சு. இதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் அங்கே சென்னையில் தான் படிச்சுட்டு இருக்கான். இது 4வது வருஷம் முடிக்க போகுது. அதனால் சரி எப்படியும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு போனோமா, அவன் வீட்டில் தான் தங்கணும். சரி அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவில் இருந்தது. அதனால் சரி அப்படியே ஒரு 8 போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் நானும் நிச்சயிச்சியும். ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் டிராஃபிக் நிறையா தான் இருந்தது. கவனமாக தான் அழைச்சிட்டு வர வேண்டியதாக இருந்தது. இது எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் இந்த மாதிரி சென்னையில் பெரிய சிட்டியெலாம் இருந்ததே கிடையாது. எப்பயும் அவங்க அப்பா கூட தான் போவேன். இந்த தடவை தனியாக போனதுனால கொஞ்சம் கவனமாகவே தான் வந்தேன். நல்லா ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம். பக்கத்துலேயே சிவன் கோயில், பெருமாள் கோவில் இதெல்லாம் நிறையவே இருந்தது கோவில்கள்லாம். ஆனால் எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தினால சரி முருகனை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே நடந்துட்டோம். ஆட்டோவில் கூட போயிருக்கலாம். ஆனால் நித்தியஸ்ரீ நடக்கணும், நாங்கள் வீட்டில் தனியாக அப்படியே அடைஞ்சே தானே கிடக்குறோம் கூடங்குளத்தில். சரி அழகாக சென்னையை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், நடந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இடம்லாம். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சிட்டியும் இல்லாமல் வில்லேஜும் இல்லாமல் ஒரு அவுட்டரில் இருக்கிறதுனால எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கேயும் மைக் செட்லாம் கட்டி பாட்டெல்லாம் போட்டு ரொம்ப ஜகஜகன்னு நல்லா இருந்துச்சு. நாங்கள் போனது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால நேராக கூட்டம் வரும். நாங்கள் கொஞ்சம் முன்னாலே கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டா தான் சீக்கிரம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வர கரெக்டாக இருக்கும். அதனால் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நிச்சயஸ்ரீக்கு இந்த அனுபவங்கள்லாம் புது அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் நடந்து மலை எப்படி ஏற போகிறான்னு தெரியல. மலை ஏறுறது இதெல்லாம் எங்கள் குலதெய்வம் கோயில் மலை மேலே தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு. இது மலை மேலே ஏறி இறங்கி இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவளுக்கு. அதனால தான் சரி ஐஷன் கிளம்பிட்டேன்னா. நடந்தே கிளம்புறது மூச்சு ஏன்னா பழக்கமே இல்லையா நடந்து சரி எப்படியாவது போயிட்டு வந்துடணுன்னு ஒரு மனசில் வைராக்கியம் இருந்ததுனால அப்படியே கிளம்பிட்டேன். அது தூரத்தில் தெரியுது பாருங்கள், அவ்வளோ தூரம் போய் ஆகணும். பார்க்க தான் அவ்வளோ தூரமாக தெரியுது, ஆனால் கிட்டக்க தான் இருந்தது. அதனால் நடந்துக்கிட்டோம். இது ஒரு சிவன் கோவில், அதுக்கப்புறம் ஒரு பெருமாள் கோவில். ரொம்ப புண்ணியம் பண்ணவங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிறவங்கெல்லாம். கோவில் இல்லாத இடத்துல குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா திருமண பக்கம்லாம் கோவில் இருக்குது. ரொம்ப அழகாக பராமரிக்கிறாங்க, நல்லா இருக்குது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. இங்கே தான் அடிக்கடி இந்த கல்யாணங்கள்லாம் நடக்கும் போல இருக்குது குன்றத்தூர் முருகன் கோயில். அதே மாதிரி திருநெல்வேலியும் பக்கத்தில் தான் இருக்கான். டைம் இல்லாதனால என்னால் அங்கே போக முடியல. சரி பரவாயில்ல, இந்த வாய்ப்பு கிடச்சதே பரவாயில்ல. பார்த்திங்கன்னா அது சிவன் கோவில். அப்படி ஜம்முன்னு நம்ம ராணி மாதிரி வரா பாருங்கள், சிங்கக்குட்டி மாதிரி. ஆனால் மூச்சு வாங்குது, அவளால் நடக்க முடியல. நடந்து ரொம்ப டயர்டாகிட்டா. என்ன பண்ணுறது? ஆனாலும் இந்த அனுபவங்கள்லாம் வாழ்க்கையில் அவளுக்கு தேவை. இண்டிவிஜுவலாக அந்த ரோட்டில் நடக்கிறா அப்படிங்கிறதே சந்தோஷமாக இருக்குது. கையை பிடிச்சியே நடந்து பழகிட்டா. இப்போ அவள் தனிமையாக அவள் நடக்க விட்டு அக்கம் பக்கம் பார்த்து நடக்கணும், எப்படி தன்னை பாதுகாத்துக்கணும், இதெல்லாம் அவளுக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு கிடைக்கணும். அப்போ அடிக்கடி வெளியில் வரும்போது அதனுடைய பலன்கள் அவளுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் கவனமாக அவளை பார்த்துக்கிட்டே தனியாக நடக்க விட்டு அழைச்சிட்டு வந்தேன். எல்லாருமே கோவிலுக்கு போக வர நிறைய பேர் இருந்தாங்க. ரோடு ஒரு சில நேரங்களில் விரிச்சோன்னு இருக்குது, ஒரு சில நேரங்களில் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. நாங்கள் போகும்போது ஈவினிங் டைமுங்கிறதுனால எல்லாமே போக வர அது கரெக்டாக இருந்தது. கோயிலுக்கு ஒரு பேட்ச் போகிறாங்க, ஒரு மற்றவங்க இறங்கி வராங்க, அந்த மாதிரி இருந்தது. நம்ம அங்கே சிவன் கோயில் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாமே இதெல்லாம் விசேஷ நாட்களில் மக்கள் அதிக அளவு கூடுற இடங்கிறதுனால நம்ம குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் ரொம்ப கவனமாக போகணும். இப்போ நிறைய பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு வருது. சென்னைக்கு போகிறோம், ரொம்ப பயமாக தான் தனியாக போகிறோமே எப்படியோன்ட்டு. அதனால் எப்பயும் போல் மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு ஏன் நம்மளால் முடியாதான்னு சொல்லிவிட்டு ரொம்ப பாதுகாப்பாக நித்தியஸ்ரீ அப்படியே கையை பிடிச்சி இதில் நேரங்களை அழைச்சிட்டு போகிறதும் இண்டிவிஜுவலாக நடக்க விட்டு அழைச்சிட்டு போகிறதுமாவே இருந்தேன். என்னோடய பையனும் தான் கூட வரான். ரொம்ப எல்லாருமே கேட்டிருந்தீங்க என்னோடய பையன் யாருன்னு. அவனுக்கு வீடியோவுக்கு முகத்தை காட்ட கொஞ்சம் கூச்சம்.
அதனால் அப்படியே மறைஞ்சி மறைஞ்சி வரான் என் பின்னாலேயே. இருந்தாலும் நான் அவனை கவர் பண்ணி பண்ணி அப்படியே இது பண்ணிகிட்டே வந்தேன். அது பசங்களாம் கிண்டல் பண்ணுவானுங்களாம், அதனால் என்னை எடுக்காதம்மான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். எல்லாருமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நித்யஸ்ரீ அண்ணன் எங்கேன்னு. அதுதான் அவன் பேர் கார்த்திகேயன். இது வந்து பிடெக் ஃபைனல் இயர் படிக்கிறான். அதே சமயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அது கோர்ஸு முடிச்சிட்டான்னா அது எல்என்டியில் கம்பெனி வேலை கிடச்சிருக்கு பெங்களூரில், கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டு. இதெல்லாம் சந்தோஷங்களை கொண்டாட வேணாமா முருகன் கூட? இதெல்லாமே முருகனோட அருளால் தான் கிடச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தை முருகன்கிட்ட போய் என்ஜாய் பண்ணி அப்பான்னு சொல்லிவிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் தான் திருப்தியாக இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் என்னோடய பையனை பாதுகாப்பாக வச்சுருந்தார் அவர் தான். அதனால் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு முருகனையும் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆசை அதை நிறைவேற்றிக்கணும். ஏன்னா மறுபடியும் ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்குன்னு தெரியாது. அதனால் அப்படியே சாமியை பார்த்துட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா வழியில் அர்ச்சனைக்கு பூலாம் வச்சுருந்தாங்க. மயில் தொகை இருந்தது, ஒன்று வந்து 20 ரூபாயாம். அப்புறம் அர்ச்சனை தட்டு 100 ரூபான்னு சொல்லிவிட்டு அதை ஒன்று வாங்கிக்கிட்டோம். முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லார் பேரையும் சொல்லி. அன்றைக்கி வந்து நட்சத்திர மகம் பௌர்ணமி எல்லாம் இருந்ததுனால நெய் விளக்கும் அர்ச்சனை தட்டும் வாங்கியாச்சு. நம்ம நித்யஸ்ரீயை நெய் விளக்கு போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி அவளுக்கு ஒன்று ஒன்றா பழக்கி கொடுக்கணும். கோவிலுக்கு போகணும், கோயிலுக்கு போனால் விளக்கு போடணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். அப்போ அடிக்கடி நம்ம வெளியில் போய் இந்த மாதிரி கோயில் குளங்களுக்கு போனால் தான் அவளுக்கு அதனுடைய பற்றிய எல்லாம் புரிதல் இருக்கும். அதனால் இப்போ கோயிலுக்கெலாம் போனால் விளக்கு போட வைக்கிறது. இன்னும் இந்த எலுமிச்சம்பழ விளக்கு போட சொல்லித்தரல, அது சொல்லித்தரணும். ஒரு வழியாக நாங்கள் கோயில் உள்ளலாம் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக முருகன் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்தோம், மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ ஒரு அழகாக வந்து வாசல்லே வந்து முருகனை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. வள்ளி தெய்வயானையோட கூடிய முருகன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. மனசுக்கு அப்பா எப்படி சொல்கிறேனே தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. படி ஏறி வந்துட்டோம், வேர்த்து விறுவிறுத்து போய் சாயங்கால நேரமாச்சா ரொம்ப நடந்து வந்தது வரை டயர்டாக இருந்தது. இருந்தாலும் முருகனை பார்த்த உடனே அந்த கஷ்டம்லாம் போன மாதிரி இருந்தது. எல்லாருமே இப்போ நான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, சங்கியான்னு கேட்குறாங்க. சங்கியும் இல்லை மங்கியும் இல்லைங்க. அவங்கவுங்க மதம், அவங்கவுங்க வழிபாடு இதெல்லாம் வந்து இயற்கையானது தானே. எனக்கு கோவிலுக்கு போகிறதுங்கிறது எங்கள் இதில் பழக்கம். இந்துவாக இருந்தால் எல்லாருமே கோயிலுக்கு போக தான் போவோம். இதில் என்ன சங்கியாக இருந்தால் நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் என்ன சொல்ல முடியும்? முருகன் அழகை பாருங்கள். முருகன் வள்ளி தேவியான கூட என்ன ஒரு அழகாக இது வந்து வீதி உலா வருமா, அதனால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்த எந்த விதத்துலையும் மத வழிபாட்டை குறை சொல்லக்கூடாது. அவங்கவுங்க மத வழிபாடுங்கிறது கம்பல்சரி தேவை, குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். இதெல்லாம் போயிட்டு அரசியலில் பேசுகிற மாதிரி சங்கியா அப்படியா இப்படியானா என்ன சொல்ல முடியும்? நான் சொல்லுங்கள் பார்ப்போம். நமக்கு நம்பிக்கையும் மத நம்பிக்கைங்கிறது அது ரத்தத்திலே ஊறினது. பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து இந்த மாதிரி தான் லைனில் போகிற மாதிரி இருந்தது. நாங்கள் சீக்கிரம் போயிட்டே இருந்தோம், நிற்கலாம் இல்லை, அப்படியே போயிட்டே தான் இருந்ததுனால ஒன்றும் தள்ளுமுள்ளெல்லாம் இல்லை, அப்படியே ஜாலியாக போயிட்டே இருந்தோம். சீக்கிரமாக சாமியை பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப க்யூ நின்னா மணிக்கணக்கில் நிற்க வேண்டி வரும். ஏதோ அதுவும் கடவுளுடைய அருளால் நிற்க முடியாது ரொம்ப நேரம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக எங்களை உள்ளே அனுப்பிச்சிட்டார் போல். அதுக்கப்புறம் தான் கூட்டம் வர ஆரம்பிக்கும் போல். நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். என் பையன் தான் சொன்னான், அம்மா நாங்கள் 2 மணி நேரம் நின்னோம்மா ஒரு தடவை, அப்புறம் தான் சாமியை பார்க்க முடிஞ்சது. நீங்கள் வந்தோடனே என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னான். எல்லாமே கடவுளோட அருள் தான். யாரை எப்படி காப்பாற்றணும்னு கடவுளுக்கு தெரியும். இந்த குழந்தைக்கு சீக்கிரம் தரிசனத்தை கொடுத்து நல்ல அருளையும் கொடுக்கணும்னு நினச்சிட்டா இருப்பல. நம்ம நித்யஸ்ரீ எதிர்காலம் நிச்சயம் இனி ஃப்யூச்சர் நல்லா தான் இருக்கும். நிறையா இனி கோவிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். மனுஷங்களோட நம்ம தெய்வங்களோட காலம் விழுந்தால் தான் மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா வியூ பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். ஈவினிங் டைம் மணி 5:30 6 மணி ஆக போகுது. அவ்வளோ லைட் செட்டிங்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக அழகாக போட்டிருந்தாங்க. அந்த அது பேர் என்ன, குன்றத்தூரே ஜொலிக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்க கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக, மனசுக்கு நிம்மதியாக, எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. எனக்கு இந்த மாதிரிலாம் தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும். இருந்தாலும்
வாய்ப்புங்கிறது எப்போ கிடைக்குதோ அப்போ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். எனக்கு இந்த தடவை இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே வெளியில் வந்தோம். அங்கே வந்து வளையல்லாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க ஒரு சிஸ்டர். அப்புறம் அவங்கள்ட்ட வந்து வளையல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பலான்னு அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் விலை கொஞ்சம் அதிகம், 100 சொன்னாங்க. இருந்தாலும் அவங்கள்ட்டலாம் பேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நித்தியஸ்டிக்கு ஒரு டஜன், எனக்கு ஒரு டஜன் மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அவளுக்கு அந்த எல்லடை கோவிலில் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அது பிரசாதமாக அது ஒன்று வாங்கி அவள் கையில் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு, அவளுக்கு அந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருந்தது. மல்டி கலர் அது. நிறையா வாங்கணும் தான் ஆசை. ஆனால் இவ்வளோ விலை கொடுத்துலாம் வாங்க முடியாதுல்ல. சரி ஏதோ கோவிலுக்கு போகணும் வாங்கணுமேன்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டேன். ஆனால் இவ்வளோ விலை இருக்குமான்னு தெரியல, இல்லை என்ன ஏமாற்றிட்டாங்களான்னு தெரியல. அப்படியே வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே பரதநாட்டிய நிகழ்ச்சி, ஒரு டான்ஸ் ஸ்கூல்லேருந்து பசங்களை அழகாக ரெடி பண்ணி கொண்டு வந்து பரதம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இவளுக்கு பார்த்தவொடனே ரொம்ப ஆசை வந்துடுச்சு நித்தியஸ்ரீக்கு. அப்புறம் அங்கே நிறைய பேர் வந்து அவ கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. நித்தியஸ்ரீ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருந்தா. அது வாயெல்லாம் எச்சி இருக்கிறதுனால அவளுக்கு அம்மா எச்சியாக இருக்குது தொடங்கன்னு சொல்லி அந்த குழந்தையோட அம்மாவை கூப்பிட்டு தொடக்க சொல்லி, அந்த அளவுக்கு நல்ல ஒரு அறிவு பாருங்க நம்ம செல்லக்குட்டிக்கு. ரொம்ப பூரிப்பாக இருந்தது. அவளுக்கு டான்ஸ் வந்து ஆடணுன்ட்டு ஸ்டேஜில் போய் ஆடினாலும் ஆட மாட்டேங்கிறா. ஆனால் இருந்த இடத்துலேருந்தே ஆடுறா. அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் சரி அவளுக்குள்ள திறமை, நம்ம போய் அதை போய் ஏன் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு. ஏன்னா இருட்டிடுச்சு, மணி 6 ஆயிடுச்சு. நிறைய நேரம் இருந்து பார்க்கணுன்னு தான் ஆசை. அப்புறம் மறுநாள் வேறு கிளம்பணுமா, அதனால் சரி வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பணுன்ட்டு அங்கே இருக்கிற ஸ்டெப்பை அப்படியே பார்த்து ஆடுறா. எனக்கு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. அவளுக்கான ஸ்டேஜ் ஏற்பாடு பண்ணி தரணும், டான்ஸ் கற்றுக் கொடுக்கணுன்னு நிறைய ஆசைகள் இருக்குது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.